முன்னாடி ஒரு வண்டி ரோட்டையே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போகுது. இந்த தாபாவில் போட்டு விட்டு பொறுத்தவன் தான். நேற்று காலையிலே எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டு வந்து தான் அங்கே நிப்பாட்டினே. டவுன் இறக்கத்துலேயும் மேலே மேடுலேயும் ஒரு டீ கடை முடிச்சுறாங்க. எல்லாரும் யாரோ இருக்காங்களா நம்ம வண்டிங்க? எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. டவுன் இறக்கம் ஏகப்பட்ட ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்க. ஆனால் லைனை காணா ஃப்ரீயாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்டில். எங்கடா போக போகிறேன்னு கேட்டால், இது லோடு இல்லை, எம்டி. நாக்பூர் போகிறேன், ஓனர் லோடு. நைட்டு போயிட்டு ஏற்றிட்டு வந்தேன் பாக்ஸை. அதாவது இது எப்படியோ போயிட்டு எங்கேயோ போய் வந்த மாதிரி கணக்கு தான் இது லோடு. வேறு வண்டிக்கு போட்டு அந்த வண்டி வந்து கடைசி நேரத்தில் வரலையான்னு எதுவும் தெரியல. அதனால் டக்குன்னு ஓனர் சதீஷ் இருப்பான் பாரு, அவனை அனுப்பு அப்படின்ட்டாங்க. பேக்கிங் மட்டும் உரிச்சிட்டு வருது, என்ன பண்ணாலும். இதுலேயே ஒரு சின்ன வேலை இருக்குது. லைட்டாக உப்பனா மாரி இருக்கா பாக்ஸு. அதில் அது பாருங்க, அதில் சின்னதாக எம்சில் போட்டு வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் வேலை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாப்புல. சரி பார்ப்போம். கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு போகலான்னு நிப்பாட்டிட்டேன். முடியவில்லை. இவர் இதுவும் அதே வேலையை தான் காட்டுது. எத்தனை தடவை தான் கைட்டு மாட்டுறது. கிணத்தை ஃபுல் பண்ணிட்டு தான் வந்தேன். கிணத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போமா? இதையும் வேறு செக் பண்ணோம் இருக்குது. நம்ம ஊரில் பிரச்சனை இல்லை. வா, நம்ம வண்டி என்னதான் இருந்தாலும் ஒரு அதெல்லாம் ஏறதுல இருக்குது பாருங்க. வா, ரைட்டெல்லாம் பிசுன்னு சாரல் மாதிரியா போட்டு அது ஒரு மாதிரி புள்ளியாக இருக்குது. அதோட கொஞ்சம் பக்கம் மணலி இதெல்லாம் சொல்ல வேணும். ஃபுல்லாக டஸ்ட்டு தான். ஒரு அரை மணி நேரம் ரோட்டு ஓரமாக நிப்பாட்டி வச்சுருந்தா போதும். மொத்த மண்ணு வண்டிக்குள்ளே தான் இருக்கும். ரைட், புறப்படலாமா? நாக்பூர் வந்து வண்டி ரெடி பண்ணி முதல் லோடு போனோமா, அப்போவே ரெடி பண்ண கையோட தானே போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கிலோமீட்டர்லாம் ஓட்டிட்டு மறுபடியும் போகிறோம். எப்படி டீசல் பிடிக்குதுன்னு பார்க்கல. ஏன்னா அப்போதைக்கு வந்து ரெடி பண்ண கண்டிஷனுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போனோம். 286 அவ்வளோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து இன்றைக்கி அதே பழைய பம்பில் எப்பயுமே அங்கே போகிற மாதிரி போட்டாங்க கூட. அப்போ போட்டிருந்தனால 250 லிட்டரு பிடிச்சிருக்கோம். சரி, நம்ம அந்த 250 லிட்டர் கணக்கு வச்சுப்போம். 250 லிட்டருக்கும் கீழே தான் பிடிக்குதா அப்படின்னு தெரியல எனக்கு. போய் தான் பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. போய் பார்க்கலாமே. இது இப்போ
போன தடவை போன கம்பெனியை தான் போகிறேன், அந்த காட்டு உள்ள இருக்கிற கம்பெனிக்கு. ஆனால் நான் தான் லேட்டாக போகிறேன், நான் கடைசியாக நான் தான் போகிறேன். இது எமர்ஜென்சியாக போட்டது தானே, நல்லா கடைசியாக தான் போகிறேன். எத்தனை வண்டி போயிருக்கு, யார் யார் போயிருக்கா, அதே மாதிரி லோடு வந்து ரிட்டர்ன் எங்கே வருது என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே போனாலும் தெரியும், அங்கே போனால் கூட அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, பில்லை வாங்கி கையில் பார்த்தாலும் தெரியும். போன தடையாக சொல்லியே அனுப்பிச்சாங்க, சென்னை வராது கன்ஃபார்மு, ஆனால் கொச்சினோ இல்லை வைசாக்கோ போவோம் அப்படின்னாங்க. இந்த தடவை வந்து எதுவுமே சொல்லலை, போய் அப்படின்னா தெரியும் எனக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பிளானை வந்து மாற்றுவாங்க. ஏன்டா குமிழ் பூண்டியிலேருந்து வந்து இது பண்ணுறேன், ஸ்டார்டிங்லேருந்தே கவர் பண்ணிக்கலாங்க அப்படின்னா போய் பாக்ஸ் ஏற்ற போனோம்னா, இருந்தாலும் ஆனால் போனதெல்லாம் வந்து அன் டைமில் போனோன்னா ஒரு மாதிரி எனக்கே வந்து தூக்க கலக்கு அந்த மாதிரி நேரத்தில் தான் போனேன். சரி நைட் டைமில் போனோமா கொஞ்சம் பாக்ஸை தேடணும், தேடி ஏற்றணுன்ற கண்டிஷன் மாரி இருந்தது. சரி அதனால் நம்ம இது பண்ணுவானே அப்படின்ட்டு அதை மட்டும் விட்டேன். இதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ வேறு ஒரு மாதிரி தான் இன்னமும் டயர்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் எப்போ போகணுன்ற மாதிரி சொல்லலை. அதை சொல்லிட்டாங்கன்னா நான் அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன், அர்ஜென்ட்டாக ஓடணும் விடணும்னு சொன்னீங்களா, நம்மளால முடியாது, நான் போட்டி ஏற்ற போக மாட்டேன் அப்படின்ட்டு. போடா போய் ஏற்றிட்டு வரேன் அப்படின்ட்டாங்க. சரி பார்த்துக்கலாம். 360 10 கிலோமீட்டரா டீசல் நம்ம பங்கில் போட்டு 349 லிட்டர் குடிச்சது. வானம் அப்படியே ஒரே மேகமூட்டமாக மாதிரியே இருக்கு போது, வெயிலே இல்லை. டைம் ஆனால் 8 மணி ஆக போகுது. அந்த இடத்துல தான் இருக்கு சூரியன், ஆனால் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதால தெரியல. ஃபாஸ்ட்ராக்கே வேலை செய்யி. இன்னும் குச்சி காட்டணும். ஒரு சில டோல்கேட்டு தான் கரெக்டாக வேலை செய்யுது, இல்லைனா முன்ன பின்ன நவுத்திக்கிட்டு அவங்க ஒரு மிஷின் தூக்கிட்டு வந்து அமுச்சின்னு இருப்பாங்க. கூடு கிட்ட ஏன்னா ஒரு 5 நாள் 6 நாள் மெதுவாக போப்பா அப்படின்னாங்கன்னா தூங்கிக்கிட்டு மெதுவாக எங்கள் நான் விட்டு தூங்கிட்டே போகலாம். அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அதிகபட்சம் 2 நாள் முழுசாக கொடுத்தா கூட பரவாயில்ல. நிறைய பேர் இப்படி தான் கணக்கு போடுவாங்க. நேற்று எம்டி ஏற்றுனா நேற்று ஒரு நாள் முழுசாக கணக்கு போட்டுருவாங்க. நேற்று ஏற்றுனதே நைட்டு, அதையும் ஒரு நாள் போட்டு கணக்கு போட்டுருவாங்க. இந்த நாள் எத்தனை வண்டியோ இன்னுமா இங்கே தான் போகிறேன் அப்படின்னு. யாரு கேப்பு கிடைச்சா போதும், வாங்கின்னு வந்துட வேண்டியதுதான். முன்னாடி ஒரு வண்டி ரோட்டையே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போகுது. இந்த வண்டி ஆடான்னு கேட்டா இது இல்லை, இதுக்கு முன்னாடி போற வண்டி. எப்படியாவது சைடு எடுக்கணும்.
இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இதுக்கு பின்னாடியே தான் போனோம், வேறு வழி இல்லை. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். அடுத்து 6 லைன் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் போய் தான் சைடு எடுக்கலாம். ஏன்னா இந்த ஓரத்தை, அதாவது ரைட் சைடில் சென்டர் கட்டையில் எதனா இருந்ததுன்னா உடனே அந்த வண்டி லெஃப்ட் வரும். போக முடியாது. ஒரு வீலு கீழே இறக்கி ஏற்றி டம்முன்னு போனால் போகலாம். ஆனால் திடீர்னு நம்ம வண்டி வர்றது முன்னாடி போகிற வண்டிக்கு தெரியாது. அதுமாரி நேரத்தில் கஷ்டம்தான். சரி, பரவாயில்ல, இது கொஞ்சம் தூரம் பின்னாடியே போ, தப்பு இல்லை. கொஞ்சம் தூரம் தானே. இந்த வடக்குலேருந்து வர்றது எப்படி போகுது, போ. ரைட்டு, ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கேருந்து ரோடு கொஞ்சம் அகலமாயிடும். இப்போ போகலாம். இந்த இடத்துல அந்த வண்டி ஐயோ பார்த்து தான் வருமானு வேறு டவுட்டாக வருது. ஆனால் 2 பக்கமும் வரும் அப்புறம் வரும். ஒங்கோல் இன்னும் 15 கிலோமீட்டருக்கு தான். வெயில் இல்லை, அது வரைக்கும் நல்லா இருக்குது போடுறதுக்கு. நாகலாமேட்டில் வந்திருக்கேன். ஹைதராபாத் ரோடு திரும்புவோமா? காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு 300-320 கிலோமீட்டருக்கு மேலே வந்துருக்கேன். டயர்டாக தான் இருக்குது, கொஞ்சம் வலியுடன் கூடிய டயர்ட். నల్గొండ 105, మిరాలిగూడ 58. டைம் சாயந்தரம் 5:30 மணி ஆகுது. நமக்கு முன்னாடி வண்டி போயிட்டு இருக்குதுன்றாங்க. ஆனால் யார் போகிறான்னு தெரியல. நான் வடக்குலேருந்து தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்கன்னு யாரும் பெருசாக போகல நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தெரிஞ்சவங்களை வந்து சொல்லியிருப்பாங்க, போய் ஒரு போகிறாரு முன்னாடி அப்படின்னு. தலைவர் வினோத் கூட சென்னையில் தாங்கிறாரு. வேறு யார் போகிறான்னு தெரியல. சரி, கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் தூரம் ஓட்டுவோம். சிட்டி ஹால் வந்திருக்கேன். குட் மார்னிங் மக்களே. இப்போ நான் தாபாவில் வந்து எடுத்துகிட்டு கிளம்புறேன். வந்து தாபாவில் போட்டு விட்டு பொறுத்தவன் தான். டைம் பார்த்தினா மணி 8 மணி ஆக போகுது. இப்போ தான் ஏற்றி கிளம்புறேன். நேற்று காலையில் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிகிட்டு வந்து தான் அங்கே நிப்பாட்டினேன். இதெல்லாம் நைட்டில் ஓட்ட வேண்டிய ரோடு தான். என்ன பண்ணுறது, பரவாயில்ல, நம்மளால முடியலையே. இங்கேருந்து வந்து புவனகிரி, அடுத்து கஜோல், அடுத்து ஜெயகுண்டா போயிட்டு அந்த பைபாஸ் பிடிக்கணும்.
கோணகிரி வந்தாச்சு. அவுட்ரு போய் ஊருக்குள்ள போய் வருவோம். ஊருக்குள்ள போய் வர முடியாது, ரோடு சின்ன ரோடா இருக்கா, அதான் போய் அவன் வர வழி. அந்த ஜேசிபி எப்படியா சைடு வாங்கினான்னு பாக்குறேன், காரா வந்து நிற்குது. வெயில் இல்லாதனால நேற்று சும்மா வெயில் இல்லை, அப்படிதான் இருக்குது. திரும்ப விடுவாங்களா? நேரம் வண்டிக்கு நின்றுச்சுன்னா போடுறேன், நான் வண்டி திரும்பி பெரிய வண்டிக்கு நின்றா கூட காரு போயே ஆகணுன்ற மாதிரி யாரும் திரும்புவாங்க. திரும்பியாச்சு. நான் வந்து திரும்பிட்டேன் இந்த ரோடு. டவுன் இறக்கத்துலயும் மேல மேடுலயும் ஒரு டீ கடை பிடிச்சாங்க. என்ன கணக்கு? கோயிலுக்கு வரவங்களுக்காகவா? கஜோல் வந்திருக்கேன். ஹைவே வந்தாச்சு. ரோடு வண்டியை கூட ஓட்டிடலாம் முடியும், எம்டி வண்டியை ஓட்டவே முடியலக்கா. நம்மளுக்கு பட்டெல்லாம் வேற ஜாஸ்தியா இருக்கு. இந்த கூட ஒரு சஸ்பென்ஷனே கிடையாது, கல்லு மேல உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். 357 கிலோமீட்டர் இருக்கு. முடியல, முதுகு வேற வலிக்குது. ஒரு ஸ்பீடு பிரேக்கில் தூக்கி போட்டுருச்சு பயங்கரமா. மதியத்துலேருந்து கொஞ்சம் வெயில் இருக்கு, ஆனால் ரொம்பலாம் இல்லை.
அப்படியே நைட்டு தான் ஓட்டினா தான் அப்படியே கிட்ட கம்பெனிக்கு போக முடியும். முன்னூற்றி 45 இருக்கு. கீழே லெஃப்ட் சைடில் எல்லாம் காஞ்சி போயிருக்கு, எல்லாமே மஞ்சள், அதோட செடி தான் அது. ஆனால் நிறைய எல்லாம் அறுத்து வித்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை மஞ்சள் பொடி இது பண்ணுறதுக்காக நல்லா வளர்ச்சி அடைக்கணும் வச்சுருக்காங்க. டைம் சாயந்தரம் 5:30 மணி ஆகுது. தமிழ்நாடு ஹோட்டலு இன்னும் கொஞ்சம் தூரம் வரும். பார்க்கலாமா இல்லை ஒரு நேரம் போயினே இருக்கலாமா? எல்லாரும் யாரோ இருக்காங்களா நம்ம வண்டிங்க? எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ரைட், புறப்படலாமா? வந்து ஒரு புளியில் போட்டாச்சு. புளியில் போட்டு கிளம்புறேன். ஏன்னா டைம் இல்லை, போயினே தான் இருக்கணும். எனக்கு முன்னாடி போன வண்டிகளை எதனா ஒன்றையாவது பார்க்கலான்னு பார்த்தா ஒன்று கூட இது வரைக்கும் கண்ணில் தென்படலை. ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே போனவங்க தானே. ரொம்ப லேட்டாக தான் பெட்டி ஏற்றிட்டே போகிறோம். ஒதுக்கின்னா நம்ம தனியாக தான் போயிட்டுருக்கோம். முன்னைக்கு இப்போ குளிர் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த நேரத்தில் நேற்று நைட்டு பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. போக தான் பார்க்கணும். அடிலாபாத் 112, நாக்பூர் 306, நிர்மல் காடு மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். டவுன் இறக்கம் ஏகப்பட்ட ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்க. ஆனால் வண்டி ஃப்ரீயாக போகும். இப்போ என்னடானா எல்லாத்தையும் நிப்பாட்டி பிரேக் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. இதுவும் ஒரு சேஃப்டி தான். ஏன்னா வண்டி வேகமாக போகிறது, ஸ்லோவாக பண்ணி போகலாம்ல. என்ன போட்டிருக்காங்க, ஏகப்பட்டது இருக்குது. தானே இதோ ஒன்று இருக்கு, தாண்டா அந்தாண்டா முன்னாடி ஒன்று இருக்கு.
இது வரைக்கும் ஒரு 10க்கு மேலே கிராஸ் பண்ணி வந்துருக்கிறேன். எனக்கு வந்து கீழே இறங்குற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் போகலாம். இதில் வந்து விட முடியாது, நம்மளை தூக்கி எங்கன்னா கடாச்சிடும். கீழே இறக்கம் 4 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம். 4 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க போல. இது நல்ல வேலை, இறக்கத்தில் மட்டும்தான் போட்டு வச்சுருக்காங்க. மேலே ஏறும்போதும் போட்டு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். மேலே வண்டி ஒரு வண்டி ஏறாது மேலே. அடிலாபாத் வந்து அப்படியே பார்டரு கொஞ்சம் தூரம் இருக்கு. அங்கதான் தெலுங்கானா முடிஞ்சது, மகாராஷ்டிரா உள்ள வந்தாச்சு. லைனை காணா, ஃப்ரீயா இருக்குது. ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் இருக்காதே இது. ரைட்டு, அடுத்து அந்தாண்ட போய் மல்லு கட்டும். போயிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு வரேன். பேமெண்ட் செட்டில் பண்ணியாச்சு, 400 rupees. குளிர் தான், ஆனால் போன தடவை வந்த அளவுக்குலாம் இல்லை. நாக்பூர் அவுட்டர் ரோட்ல போயிட்டு இருக்கேன். குட் மார்னிங் மக்களே. பக்கத்தில் இருக்கேன். இப்போ இந்த கண்டெய்னருக்கு லைட்டாக வெள்ளி வைக்கிறாங்களாம் தான், இது இல்லை அப்படியே போகலாமான்னு கேட்டுட்டு கம்பெனி போகலாம். ஒயரே 1008 டேமேஜ் தான் இருக்குது. ठीक है, मारूंगा जरा. அவ்வளோதான், வேலையை முடிச்சாச்சு. சும்மா தட்டிட்டு ஒரே ஒரு டாக்காதான், அவ்வளோதான். எம்சில் போட்டு தான் வச்சிருந்தது, இருந்தாலும் ஒரு சேஃப்டி தானே. பங்கில் கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டும் போது 5 மணி, அப்படியே போகிறதா போயிருந்துருக்கலாம். வெல்டிங் வைக்கணுன்றதுக்காக தான் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு போகிறதா இருக்கு. லைட்டாக சின்னோண்டு தான் எம்சியில் வச்சு கவர் பண்ணிட்டாங்கன்ட்டு போகலாம். ஆனால் அவன் ஓனர் சொல்லிட்டாரு, இல்லை நீங்கள் போகும்போது வெல்டிங் வச்சுட்டே போயிடு, எம்சியில் தட்டி எடுத்துகிட்டு வெல்டிங் வச்சுட்டு போ அப்படின்னாரு.
சரி ரைட்டு. ஏன்னா அங்கே போயிட்டதுக்கு அப்புறம் இது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்றக்கூடாதுல்ல, எம்சியில் வச்சு இருக்காங்க அதுன்னு சொல்றக்கூடாதுல்ல. அதனால அவர் சொன்னார் சரி ரைட்டு தான் அப்படின்ற மாதிரி வெல்டிங் வச்சுட்டு போயாச்சு. இது வெல்டிங் வைக்க தான் காசு நான் எதுவும் கொடுக்கல. அங்கே பங்கஜி இங்கே இருக்க மெயின்டெனர் இருக்கால, அவங்க பார்த்து வெல்டிங் வச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க செட்டில் பண்ணிப்பாங்க கம்பெனிலேருந்து. 100 அதிகபட்சம் 100 200 அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. கொஞ்சம் நிதானமாக தான் போய் ஆகணும். ஏன்னா ரோடு சின்ன ரோடு, ஆப்போசிட்டில் வண்டி எதனா வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வந்துன்னா ஓரங்கட்டி நிப்பாட்டிக்கணும். முன்னாடியே கிட்ட போய் இடம் இருக்குன்னா எதிர்பார்க்கக்கூடாது. ரைட் மக்களே, கம்பெனிக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே உள்ள ஒன்று ஃபோனும் தரமாட்டாங்க. நைட்டு நான் ரோடு ஏற்றிட்டு வந்தால் இது மேலே கண்டினியூ பண்ண முடியும். இந்த வீடியோ நான் இதோட இது பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.